இன்றைக்கி குயிக் அண்ட் டேஸ்டி சைட் டிஷ்ஷாக செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு சோம்பு சேர்த்திக்கலாம் 1/4 ஸ்பூனு. சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு தேவையான அளவு வெங்காயமும் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாசனை போன பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம். எப்பவும் போல் தக்காளி வதங்கறதுக்கு உப்பு சேர்த்திட்டு நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த சைட் டிஷ்ஷுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. இது வதங்கறக்குள்ளே நான் அந்த ஸ்டோரி சொல்லிடுறேன். எங்கள் சிஸ்டரும் நானும் காலேஜ் போகும்போது எங்கள் வீட்டில் வாரத்தில் 2 நாள் சப்பாத்திக்கு இந்த சைட் டிஷ் தான் கொண்டு போவோம் நாங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்திட்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகள் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா தொக்கு பதத்துக்கு மசிஞ்ச மாதிரி வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இது சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கு கூட வேணாலும் வச்சு பிசைஞ்சு சாப்பிடலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த சைட் டிஷ்ஷுன்னு சொல்லுங்கள்.